ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பாங்களா? எப்போது வேண்டுமானாலும் அந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறத தான் பார்க்குறேன். திருமதி சசிகலா தரப்பினருடனும் திரு ஓபிஎஸ் தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூட சில உள் தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. எப்போ நடக்கும் ஓபிஎஸ் சசிகலா சந்தி? நம்ம மிக விரைவில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த துக்க நிகழ்வுக்கு வந்திருந்த அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் திரு ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து இள வீட்டில் என்னோட அரசியல் வேண்டி கிடக்கு, கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க அப்படி ஓபிஎஸும் சசிகலாவும் சந்திச்சா தேவர்கள் எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அது கவுண்டர் கட்சி, கொங்கு மக்கள் கட்சிங்க மாதிரி கொண்டு போய் எதுக்கு ஓபிஎஸ் அதிமுக தேவையா? பொது வெளிகளில் ஒருங்கிணைவும் வருது. எனவே இனிமேல் யாரும் இது தொடர்பாக பொது வெளிகள் பேசக்கூடாது, பேசினா நடவடிக்கை எடுப்பேன்னு கூட அவங்க தீர்மானம் கொண்டு. வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பார்களா? அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டத்தில் என்ன நடக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரன். அதிமுக என்ன நடக்கும், அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும், பிரிந்தவர்கள் சேர்வார்களா அப்படிங்கிற சூழல்ல ஓபிஎஸ் சசிகலா சந்திக்கவே இல்லையே அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து ஊடகங்களில் எழுப்பப்பட்டு வருது. ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பாங்களா? நிச்சயமாக எந்த நிமிடமும் எப்போது வேண்டுமானாலும் அந்த சந்திப்பு நடைபெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறத தான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரையிலும் ஒன்றிணைவோம் என்கிற குரல் திரு ஓபிஎஸ் திருமதி வி.கே. சசிகலா தரப்பில் இருந்து தான் வந்தது. இப்போது கடந்த ஒரு மாத காலமாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் கூட இந்த ஒன்றிணைவோம் என்கிற அந்த முன்முயற்சியை எடுத்திருப்பதாக செய்திகள் பரவலாக வருகிறது. இவர்கள் திருமதி சசிகலா தரப்பினருடனும் திரு ஓபிஎஸ் தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூட சில உள் தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்களும் வெகு விரைவில் சந்திப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் வெகு விரைவில் சந்தித்து இந்த இரண்டு தரப்பினருமே தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. திருமதி வி.கே. சசிகலாவோடும் திரு ஓபிஎஸ் தரப்பினரோடும் தனித்தனியாக தான் இந்த அறுவர் குழுவில் 4 பேர் 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொலைபேசி மூலமாக சந்தித்ததை கடந்த வாரம் ஒரு தென்பகுதியில் ஒரு முக்கியமான இடங்களில் இவங்களை சந்தித்து பேசுகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. குறிப்பாக அதிமுகவை இப்போது பயணிக்கிற மூத்த முக்கிய பிரமுகர்கள் நம்ம பல பதிவுகளில் பேசணும் கடந்த ஒரு மாத காலமாக. அதில் திரு செங்கோட்டையன், திரு ரத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு கே.பி. அன்பழகன், திரு சி.வி. சண்முகம், இந்த 6 பேர். இப்போ இந்த 6 பேருமே இதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்கலைன்னு சொல்லவே இல்லையே, நாங்கள் இப்படி இறங்கியிருக்கோம் அப்படின்னு வெளியில் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ வலைத்தளங்களில் வந்துகிட்டு இருக்கு. இவங்க தரப்பில் திரு எடப்பாடி தரப்பில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி இல்லை என்று இவங்க 6 பேருமே மறுக்கலை, முயற்சி மேற்கொள்கிறோம் என்று ஒப்புக்கொள்ளவும் இல்லை. ஆனாலும் கூட எப்படியாவது ஒருங்கிணைத்தால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம், அதிமுக மீண்டும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கும், தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு அவசியம் என்கிற எண்ணமும் உணர்வும் அவருக்கும் அந்த அறுவருக்கும் அவர்களை சார்ந்து இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய, பேரூர், கிளைக்கழகம் வரைக்குமே அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடாக அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சி வெற்றி பெறும் என்று அவர்கள் தரப்பிலும் கட்சியின் பல்வேறு மட்டங்களிலும் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். எப்போ நடக்கும் ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு? நம்ம மிக விரைவில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி தனித்தனியாக இவங்க சந்திச்சாங்க. உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, என்ன ஆஃபர், என்ன மாதிரியா பேசுனாங்க, என்கிட்ட வந்தவங்க என் தரப்பில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் பேசினாதான் அங்கே ஒருங்கிணைவதற்கான ஒரு கூடுதல் வாய்ப்பு வரும் என்பதால் மிக விரைவில் சந்திப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன் எத்தனை நாள் சந்திக்கிறேன்? இல்லை, அது பொதுவாகவே தென் மாவட்டங்களில் இந்த 10.5% திரு எடப்பாடி பழனிசாமி வன்னியருக்கு ஒதுக்குனதுனால அங்கே இருக்கிற முக்குளத்தோர் உள்ளிட்ட ஒரு 106 சமுதாயத்தினர் அதிமுக மீது, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடு தான் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி இருந்தது. அதனுடைய நீட்சியாக 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் ஒரு மாபெரும் தோல்வி, ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு. மற்ற மாவட்டங்களை விடவும் தென் மாவட்டங்களில் கூடுதலாக ஒரு 10-15 தொகுதிகளில் 3வது இடம் போயிருக்கிறது. ஒரு 6-7 தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறார்கள். இந்த பாதிப்பு என்பது
தென் மாவட்டங்களில் டெல்டா பகுதியும் மத்திய மண்டலங்களில் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த அறுவர் குழு இந்த 6 பேர் கொண்ட குழுவினர் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலை நீடித்தால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். நான் கேள்விப்படுறேன். ஏன் எத்தனை நாள் சந்திக்கலன்னு கேட்கிறேன். சந்திப்பதற்கு சசிகலா ஓபிஎஸ் ஏன் சந்திக்கல? அதுதான் என்னன்னா, சசிகலா ஓபிஎஸ் சந்தித்து திரு தினகரனும் அதற்கு ஆதரவு நிலை எடுக்கிற பொழுது இந்த மூவருமே முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ஒரு அடையாளம், தனித்த அடையாளமாக இது முக்குளத்தூர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த போக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் அவருடைய அணுகுமுறை என்பது அவர் மீது தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோருக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி வந்துவிட்டது. என்ன அதிருப்தி? முக்கியமாக என்ன அதிருப்தி? முக்கியமான அதிருப்தி என்பது தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் முக்கிய தலைவர்களாக இதுவரை கருதி வந்த திருமதி சசிகலாவை நீக்கிவிட்டார்கள், திரு தினகரனை நீக்கிவிட்டார்கள், திரு ஓபிஎஸ்ஸையும் நீக்கிவிட்டார்கள், சமுதாயத்தின் தலைவர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், அவமதித்து விட்டார்கள். இதற்கு மூல காரணமான திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு இருப்பதால் எடப்பாடிக்கு எதிரான உணர்வு இன்னும் கனன்று கொண்டு இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஆர்பி உதயகுமார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்புறம் செல்லூர் ராஜு, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இருக்கிறாங்க. ஒய்எஸ் மணியன் இருக்காரு, காமராஜ் இருக்காரு, நீங்க சொன்ன விஜயபாஸ்கர், நம்ம ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட பலர் இருந்தாலும் அந்த பல காலமாக மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அதை தொடர்ந்து நம்முடைய இந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, முக்குளத்தோருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக முக்கிய இந்த ஐகான் சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் திருமதி சசிகலாவையும் திரு ஓபிஎஸும் திரு டிடிவி தினகரனையும் பார்த்தார்கள். மற்றவர்கள் இவர்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். மாநில மாவட்ட பொறுப்புகளில் முக்குளத்தோர் இருக்கிறார்கள். அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அடையாளமாக தென் மாவட்டங்களினுடைய பிரதிநிதித்துவம், டெல்டா மாவட்டத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்று வருகிற பொழுது திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் அவர்களை தான் அவங்க முன்னிறுத்துகிறார்கள். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமை என்பது இதை இழைத்த திரு எடப்பாடி பழனிசாமி மீது இன்னும் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் மேல உதயகுமார் கோபத்தில் தான் இருக்காரு. நிச்சயமாக அவருக்கு என்னன்னா, அந்த முக்குளத்தூர் அடையாளமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு அவர் வந்துட்டார். உதயகுமார், ஆமா, திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். அதனால தான் ராமநாதபுரத்தில் திரு ஓபிஎஸ் போட்டியிடுகிற பொழுது வலிய தேடி சென்று இந்த இன்சில் வேணுங்கிறதுக்காகவே ஒச்சா தேவர், ஒய்யாத்தாரு, இந்த மாதிரியான இன்சிலுக்காக தேடி பல ஆயிரங்கள், சில லட்சங்களே செலவு பண்ணி ஆட்களை கொண்டு வந்து ஒரு 5 பேரை பன்னீர்செல்வம் என்கிற பெயரிலே நிறுத்தி, ஆமா, பன்னீர்செல்வம் என்கிற பெயரிலே நிறுத்தி அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று இவர் எடுத்த முயற்சி அதிமுக ரெட்டையில வந்து டெபாசிட்டை இழந்து 3வது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிட்ட ஆர்பி உதயகுமார் அங்கே முக்குளத்தூருடைய பிரதிநிதித்துவமாக தன்னை பிரதிநிதியாக கொண்டு வர வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட மற்றவர்கள் இருந்தாலும் கூட பெரிய ஒரு புரட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து திரு ஓஎஸ் மணியன்லாம் அரசியலில் இருக்கிறார். அதுக்கு பிறகு காமராஜ் இருக்கார். இங்கே திரு விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு. அங்கே தென் மாவட்டங்களில் ஆர்பி உதயகுமார், செல்லுராஜ் எல்லோரும் இருந்தாலும் கூட இவர்களையும் தாண்டி தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சில காய் நகர்த்தல்களை, சில சாமர்த்திய சாதுரிய சாகச நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஓபிஎஸ் இருந்த அந்த துணைத் தலைவர் பொறுப்பை எனக்கு வேண்டும் என்று கேட்டு வலிய அந்த இடத்துல உட்கார்ந்தார். எதிர்கட்சி துணைத் தலைவரையும் வாங்கி உட்கார்ந்துட்டார். அது அந்த முக்குளத்து சமுதாயத்து மக்களிடையே கூட ஒரு பெரிய அதிருப்தியை, கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. பொதுவெளியில் வராத ஒரு தகவல், கடந்த மாதம் நினைக்கிறேன், சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணனுடைய தாயார் இறந்து அந்த துக்க நிகழ்ச்சிக்கு போய்விட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டும் என்று வருகிற பொழுது அங்கிருந்த அந்த துக்க நிகழ்வுக்கு வந்திருந்த அதிமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் திரு ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து, வீட்டில் என்னோட அரசியல் வேண்டி கிடக்கு, கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டேங்க அப்படின்னு மிக கடுமையாக அவர்கள் அவரை விமர்சித்து, அங்கே உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ தவசி, நம்ம ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் அவர்களெல்லாம் சமாதானப்படுத்தி அவர்களை அனுப்பி வைத்து விட்டு ஊடகவியலாளர்கள் அழைத்து தயவுசெய்து இது வெளியில் வந்துட வேண்டாம் அப்படின்னு திரு ஆர்பி உதயகுமார் வேண்டுகோள் விடுத்ததுனால இல்லை. ஆக
எதிர்ப்பு என்பது அங்கேயும் கனன்று கொண்டிருக்கிறது. பெரிய அளவில் அவருக்கான எதிர்ப்பும் என்பதும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையிலே தொடர்ந்து இருக்கிறாரே என்கிற அந்த வெறுப்பும் அந்த கோபமும் கூட இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களிடம் இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். ஓபிஎஸும் சசிகலாவும் சந்திச்சா தேவர்கள் எல்லாம் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா அதுக்காக தான் தேவர் அந்த இது வரக்கூடாது. ஜாதி மத இன பேதமற்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பை மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டமைத்து வைத்திருக்கிறார். இப்போ இது தேவர் கட்சின்னு வந்தபோது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியில் இது கவுண்டர் கட்சி, கொங்கு மக்கள் கட்சிங்கிற மாதிரி கொண்டு போய் அப்படி ஒரு பிரிவு வந்தால் மறுபடியும் நிலைமை மோசமாகிவிடும், இதை விடவும் மோசமாகிடும். அப்படிங்கிறதுனால எல்லோரும் ஒருங்கிணைந்து நாம் பயணப்படுவது தான் சரியாக இருக்கும். எனவே இப்போதைக்கு இது தள்ளி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்குல்ல. சசிகலா எதிர்த்தான தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ், அதனால் இன்னும் அதை சேர முடியாது. இல்லை தர்மயுத்தம் நடத்தி அதற்கு பிறகு சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று கடந்த 3 ஆண்டு 2021 தேர்தல் முடிந்த தொடக்க முதலே நீங்கள் எல்லா விமான நிலையத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டியில் இதுதான் கேட்பாங்க. அவர் சசிகலாவையும் சேர்க்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததனுடைய விளைவு தான் இவரை கட்சியிலிருந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு காரணமாகவும் இதை பார்க்கலாம். எல்லோருமே இணைய வேண்டும் என்று. அவரை பொறுத்தளவில் அரசியலில் விட்டு கொடுத்து போகணும் என்கிற மனப்பான்மை இருப்பவர். தான் தர்மயுத்தம் நடத்திய காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த அரசியல் பின்னடைவு, ஒரு சரிவை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். பின்னர் உணர்ந்து கொண்டார் கட்சி தனித்தனியாக இருந்தது என்றால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா கட்டி காத்த இந்த இயக்கம் என்பது பால்பட்டு விடக்கூடாது, தொடர்ந்து தோல்வியிலே வீழ்ந்து விடக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் இருப்பதால் தனக்கு அரசியலிலே பல நிலைப்பாடுகளில் தனக்கு உதவிகரமாக இருந்த தினகரன், சசிகலா போன்றவர்களை அரசியலிலே கொண்டு வந்து கட்சியிலே இணைத்து பயணிப்பது தான் சரியாக இருக்கும் என்கிற நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். எதுக்கு ஓபிஎஸ் அதிமுக தேவையா? எடப்பாடி அப்படி தான் நினைக்கிறார். அது எடப்பாடி என்ன அவரே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யானை மாலை போட்டு அரசை வைக்க வந்த மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டத்தில் வந்தார். அவசர செயற்குழு கூட்டம் அதில் என்ன நடக்கும்? முக்கியமாக சும்மா ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஃபார்மாலிட்டியாக முடிச்சிருவாங்களா, இல்லை அது எதாவது ஒரு முக்கியமான சில நிரடல்கள் அல்லது வழிகாட்டிகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? திசை காட்டி ஏதாவது இருக்கும்? இல்லை, இந்த அவசர செயற்குழு என்பது அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி 6 மாதத்திற்கு ஒரு முறை செயற்குழு கூட்டம் கூடணும். ஸோ அந்த வகையில் 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஆகிப்போச்சு. அந்த வகையில் தான் இந்த குழு அவசர செயற்குழு என்று சொல்கிறார்கள். அது அவசரமாக கூடி எந்த முடிவும் கூட எடுக்காமல் போகிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் ஏதாவது ஒரு முடிவு தொடர்ந்து நம்ம ஊடகங்களில், வலைத்தளங்களில், பொதுவெளிகளில் ஒருங்கிணைவும் வருது. இதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை ஒரு தீர்மானத்தின் மூலமாக கூட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்து செயற்குழுவை போட்டு, இதே போல் இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே அவசர பொதுக்குழுவையும் கூட்டி செயற்குழுவில் இப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை பொதுக்குழுவும் அங்கீகரித்து, எனவே இனிமேல் யாரும் இது தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது, பேசினா நடவடிக்கை எடுப்பேன்னு கூட அவங்க தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓபிஎஸ், சசிகலா, பிறகு தினகரன், வேறு கட்சி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தினகரன், இவர்களுக்கு இடம் இல்லை, கேட் மூடப்பட்டது அப்படின்னு செயற்குழு கூட்டத்திலையும் பொதுக்குழு கூட்டத்திலையும் சொல்லிடுவாங்களா? இல்லை, அப்படி சொல்கிறதுக்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அந்த செயற்குழுவில் இடம்பெற்றிருக்கிற மூத்த முன்னோடிகள், கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஏன்னா கள நிலவரம் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். இதில் பங்கேற்கிற பல ஒன்றிய நிர்வாகிகள், திமுகவினுடைய பிரிவு நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு. பல மாவட்ட செயலாளர்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் 2026 தேர்தலில் எங்களால் ஓட்டு கேட்டே போக முடியாது, கட்சி பலகீனப்பட்டிருக்கு, ஒருங்கிணைந்தால் இது வலிமையான இயக்கம், இது மீண்டும் அதிமுக வெற்றி பாதையில் பயணிக்கும், தேர்தலிலே இவர்களோடு இணைந்தால் வெற்றி கிடைக்கும் என்கிற எண்ணமும் உணர்வும் திமுகவில் இப்போது பயணித்து கொண்டிருக்கிற அதிருப்தி நிலையில் இருக்கிற ஒரு சிலர் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்து அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை இழந்துவிடக்கூடாது என்று கருதுகிற கட்சியின் முன்னோடிகள், மாவட்ட செயலாளர்கள் அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வருவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்கு.